பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பண ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:10 இப்படி சொல்லுறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவரில் இன்றைக்கு பணம் எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்குது. பணம் இல்லைன்னா எந்த காரியம் செய்ய முடியாது. பணம் எல்லா காரியம் செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. பணம் இல்லாவிட்டு எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பண ஆசை மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அது பலவிதமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தவறான காரியங்களையும் கொண்டு வந்து எப்படியாலும் அவனுடைய எண்ணமெல்லாம் பணக்காரராக மாறணும், பணம் நிறைய சேர்க்கணும், வசதியாகணும், இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படியெல்லாம் நினைக்கும் போது அந்த பணத்தை சேர்க்கறதுக்கான வழியை, அது சம்பாதிக்கிறதுக்கான வழியை நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறது ரொம்ப வசதியாக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்மையான முறையில் யார் சம்பாதிச்சாலும், யார் வேலை செய்தாலும், யார் வியாபாரம் பண்ணாலும் அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வியாபாரத்திலேயோ வேலையிலோ உலக பிரகாரமான காரியத்திலேயோ கொஞ்சம் வழி தவறி போகிறவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தீமை உண்டாகுதுன்னா அதுக்கு பண ஆசை ஒரு காரணமாக இருக்குது. நிறைய உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான தவறான காரியங்களுக்கும் காரணம் பண ஆசை. இந்த பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவன் எது வேணாலும் அந்த பணத்துக்காக செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை இச்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, ஆண்டவரை விட்டு வழுவி போகிறதுக்கும் விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறதுக்கும் பண ஆசை ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லா தீமைக்கும் இந்த பண ஆசை வேறாக இருக்கிறது. 2வது காரியம், அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறதுக்கு இது பண ஆசை ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பண ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறவர்கள் அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாமே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்னு வேதம் சொல்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பணம் நமக்கு தேவை. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், பணம் நமக்கு தேவை. பணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, குடியிருக்க முடியாது, உடுத்த முடியாது, எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. பணம் ஒரு பண்ட மாற்று மாதிரி. ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். ஒரு வேலை செய்யும்போது அதற்கான பணம் தருகிறார்கள். நாம் அந்த பணத்தை கொடுத்து சாப்பாட்டுக்கான காரியம் மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம. ஆகவே இந்த பணம் ஒரு பண்ட மாற்று மாதிரி இருக்கிறத தவிர இதுதான் உலகத்தில் வாழ்க்கை கிடையாது. எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை யாரும் சாப்பிட முடியாது. எவ்வளோ நகை வச்சுருந்தாலும், பொண்ணு வச்சுருந்தாலும் அந்த நகையை சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஆண்டவர் ஆகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் அந்த ஆகாரத்தை செய்கிறதுக்கு, அரிசி வாங்கிறதுக்கு, பருப்பு வாங்கிறதுக்கு பணம் தேவையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டோட பிள்ளைகள் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோட நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், என்ன பண்ணுவோம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதெல்லாம் தேடாதீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் கூட பணம் ஆசை வந்த பிறகு அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரையும் நம்ம மனிதர்களை சொல்கிறதை காட்டிலும் ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு மனுஷன் நான் சொல்ல போகிறேன். 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 11 அப்படி தான் சொல்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே. தேவனுடைய மனுஷனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, இந்த பண ஆசையை விட்டோடி, உருவ குத்தி கொண்டிருக்கிற காரியத்தை விட்டோடி,
விசுவாசத்தை விட்டு விலகுகிற வலுவி கொண்டு போகிற காரியங்களை விட்டு விலகி விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசிகளுக்கு இதான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே விசுவாசம் இல்லை, தேவனுடைய மனுஷனே பாஸ்டரேன்னு சொல்கிறார். இன்றைக்கு ஊழியத்துக்கு பணம் தேவை, கட்டடம் கட்டுறதுக்கு பணம் தேவை, சபை நடத்துறதுக்கு பணம் தேவை, இசைக்கருவில் வாங்கிறதுக்கு பணம் தேவை, சபையில் உள்ள பொருட்களை வாங்கி போடுறதுக்கு பணம் தேவை. ஆனால் பணம் இருந்தால் தான் ஊழியம் நடக்குன்றது தப்பான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 12ஆம் வசனம், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினுமா இருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, பணம் எல்லாத்துக்கும் தேவை, எல்லாவற்றுக்கும் உதவுன்னு வசனம் சொல்லுது. பணம் ஆசை உதவும், பணம் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நீங்கள் எதை தெரிவு செய்ய போகிறீங்க? உதவுகிற பணத்தை தேர்வு செய்ய போகிறீங்களா? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற ஆசையை தேர்வு செய்ய போகிறீங்களா? நாம் தான் அதை முடிவு பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் தேவையானது, ஆனால் பண ஆசை தேவை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம், எதை செய்யலான்ற தவறான காரியங்கள் வரும். இந்த பண ஆசை தவறான வழியில் போகாததுக்கு நான் ஒரு காரியத்தை ஆலோசனையாக சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன வருமானம் வைத்திருக்கிறாரோ, ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வருமானத்துக்குள்ளே நீங்கள் குடும்பத்தை நடத்தணும், ஊழியத்தை நடத்தணும், உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளணும். இந்த வருமானத்துக்கு மிஞ்சின நீங்கள் செலவு திட்டங்கள் எல்லாம் போடுவீங்களானா, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்க, சொத்து வாங்கிட்டாங்க, நகையை வாங்கிட்டாங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியல எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது, விசுவாசிகளுக்குள்ளே வரும்போது, தேவனுடைய மனுஷனுக்குள்ளே வரும்போது, அது கடைசியில் நித்திய ஜீவனை இழந்து போகிறதுக்கான வழியை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் யாரையும் அதிகமாக சொல்ல விரும்பலை. 3 வருஷம் இயேசுவோடு கூட இந்த யூதாஸ் காரியத்துக்கு பண ஆசை வந்ததுனால தான் அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பண ஆசை அவனை கடைசியில் முடிவு என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா, அவனை சாகடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெள்ளிக்காசை கொண்டு தேவாலயத்தில் எரிந்து விட்டு 4 கொண்டு செத்தான், தற்கொலை செய்து கொண்டானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த யூதாஸ் காரியத்துக்கு பண ஆசை கடைசியில் அவனுடைய முடிவு பார்க்கும்போது அது தற்கொலை மரணத்துக்கு ஏதுவாக அவனை வழி நடத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு போதும் என்கிற மனதோட கூடிய அதே அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுன்ற மனம் வரணும். அந்த மனம் வராத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு எரிந்து விட்டு அவன் 4 கொண்டு செத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சாகிறதுக்கு முன்னாடியே இவன் செத்து போனான். வாங்கின காசு யூதாஸ் காரியத்தை சாகடித்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பீலையாம் பண ஆசையினால் விழுந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேயாசி பண ஆசையினால் குஷ்டரோகி ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. வேதம் இப்படி தான் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 7ஆம் வசனம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 8ஆம் வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். சாப்பிடவும் உடுத்தவும் அது நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவும். அடுத்த வசனம் சொல்கிறார் ஆலோசனையா, ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுத்துகிற மதுக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம பொதுவாக நம்முடைய இருதயம் சொன்னாலும், மனசு சொன்னாலும், வேதம் சொன்னாலும், பாஸ்ட்டு சொன்னாலும், யார் சொன்னாலும் எப்படியாவது அதை சம்பாதிக்கணும், பணம் வேணும், நல்ல வழியில் சம்பாதிக்க முடியாவிட்டால் தவறான வழியில் சம்பாதிக்கிறது முயற்சி பண்ணும் என்ற எல்லா தீமைகளுக்கும் காரணம்
இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லாம் நிறைய தீமையான காரியங்கள், விசேஷமாக கொள்ளைக்கெல்லாம் காரணம் பண ஆசை தான். அது ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது, பாஸ்டர்மார்களுக்குள்ளே இருக்குது. பண ஆசை விசுவாசியும் கொண்டுரும், பாஸ்டர்மார்களையும் கொண்டுரும். ஆகவே பண ஆசை நமக்குள்ளே வந்தால், அந்த வேதம் சொல்கிறது போல் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பண ஆசை உங்களுக்குள்ளே முளைத்தா அது எல்லா தீமைக்கும் வேர். அந்த வேர் இருந்தால் அது அப்படியே வளரும், மரமாகி ஏற்ற வேலை கனி கொடுக்கும். அந்த கனி நமக்கு வேதனையை உண்டாக்கும். கர்த்தருக்கு அதான் வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பணம் நமக்கு தேவை. குடும்பம் நடத்துறதுக்கு பணம் தேவை, வாழறதுக்கு பணம் தேவை, ஊழியம் செய்கிறதுக்கு பணம் தேவை, ஊழியத்துக்கு பணம் தேவை. ஆனால் எதுக்கும் பண ஆசை தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை இல்லாதவர்களாக நாம் நடப்போமானால் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர் நடத்தினார், வனாந்தரத்தில் நடத்தினார், 40 வருஷமாக நடத்தினார். அவர்களுக்கு காடையை கொடுத்தார், தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். ஆனாலும் திருப்தி அடையவில்லை. மன்னாவை சாப்பிட்டு எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னு முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சாயங்காலத்தில் காடை அனுப்பினார். அந்த காடையை அவர்கள் வாயில் இருக்கும்போதே 13,000 பேர் இறந்து போன ஆண்டவர் அடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நல்லா கவனிங்க, பணம் தேவை, நமக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. பணம் இருந்தால் தான் ஒரு பொருளை நம்ம வாங்க முடியும். அந்த பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. ஆனால் பண ஆசை இருந்தால் அது நமக்குள்ளே வேறு உண்டாக்கி, எல்லா தீமைக்கான வேர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம், ஐஸ்வரலாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுத்துகிற மதிகேடும் சேதமான பல விதிச்சுகளும் விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசை விட்டு வழுவி அநேக வேதனாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் விட்டோடு, கர்த்தரை பற்றிக்கொள், உனக்கு உள்ளது போதும் நினை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், விசுவாசிகள் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பணம் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வேண்டும் ஆண்டவர். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆண்டவர், எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற பண ஆசையை நாங்கள் வெறுத்து, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்ற மனதோடு கூட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழ பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தே, உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தே. உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீரும்.